ஃபுட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு 2 லன்ச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக தண்ணி ஊற்றணும். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை மேலாப்பில் தூவி விட்டுருங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ரைஸ்க்கு. ஸோ இப்போ நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஸோ குக்கர் 2 விசில் வந்ததுக்கப்புறமா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி. ஸோ இப்போ நம்மளோட டேஸ்டியான ஜீரா ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 2 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 1 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் துவரம்பருப்பை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ அந்த 1 கிளாஸ் துவரம்பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் 5 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மசாலா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி இந்த மாதிரி அந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலாப்பில் மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான தால் ரெடி. ஸோ இப்போ அந்த ஜீரா ரைஸ் மேலே அந்த தாலை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது அதே ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டார் ஹனீஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் 2 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனா 1 போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன், காய்கறி. உங்கள்கிட்ட என்ன காய்கறிலாம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நான் கேரட், பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு நான் வெட்டி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூளும் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் இல்லையா. ஸோ 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் சீரக சம்பாவை வந்து அரிசியை வந்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் வந்து மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான மசாலா ரைஸும் ரெடி. ஸோ இதுக்கு சைடிஷாக நம்ம ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.